இப்போ இந்த ஆக்கமும் அழிவும் அழிவும் ஆக்கமும் மாறி மாறி உலகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அழிக்கலைனாக்க அது வலிமை பெற்றுக்கொண்டே போகும். அப்போ அதனுடைய ஆதிக்கம் அதனுடைய சுரண்டல்ங்கிறது நீடித்து கொண்டே போகும். அப்போ அந்த பணிகளைத்தான் நம்முடைய முன்னோடிகள் செய்திருக்கிறார்கள். இப்போ அயோத்திதாசர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்கள் வைக்கக்கூடிய அத்தனை கோட்பாட்டு படிமங்களையும் உடைக்கிறார். அவர் வந்து தீபாவளியை இப்படி தான் கொண்டாடினான்னு நீ ஒரு கதையை சொன்னால் அந்த கதை தவறு, தீபாவளி அப்படி வந்ததில்லை, அது உண்மையிலே எப்படி கொண்டாடப்பட்டது, அதுக்கு வந்து அவர் விளக்கம் சொல்கிறார். எல்லாவற்றுக்குள்ளும் பௌத்த கோட்பாட்டை அவர் கொண்டு வந்து அதை நிறுவுகிறார். இன்னைக்கு இந்துக்கள் கொண்டாடுகிற அத்தனை பண்டிகைகளும் பௌத்தம் கொண்டாடிய பண்டிகைகள். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவர் விளக்கம் சொல்கிறார். கார்த்திகை திருவிழா எப்படி கொண்டாடுறோம், இப்போ கார்த்திகை தீபம்னா முருகப்பெருமானோட இணைச்சி ஒரு கதையை சொல்கிறாங்க. அவர் பிறந்த நேரத்தில் வந்து ஏதோ இந்த விழா கார்த்திகை நட்சத்திரமா. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பௌத்தத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல உலகத்தில் திரி வைத்து எண்ணெயை ஊற்றி திரி வைத்து விளக்கேற்றுவது, அந்த தீபத்தை கொண்டு வர்றது, அதை வந்து பௌத்த பிக்குகள் தான் விளக்கெண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இல்லை இல்லை எண்ணெயை வந்து உருவாக்கி, எண்ணெய் தான் எண்ணெய், அதில் குறிப்பாக என்னென்னா விளக்கெண்ணெயை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எண்ணெயை வந்து கண்டுபிடிச்சு திரியை போட்டு, ஆமணக்காய் தான், ஆமணக்கு கொட்டமுத்து, ஆமணக்கிலிருந்து தயாரிக்கிறது விளக்கெண்ணெய் தான். ஆமாம், விளக்குக்கு பயன்படுத்துகிற எண்ணெய், அதனால விளக்கெண்ணெய். எள்ளிலிருந்து வர்றதா எண்ணெய், எண்ணெய் என்பது தான் எண்ணெய்னு ஆயிடுது. அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து எண்ணெய்னு ஆயிடுச்சு, எண்ணெய்னு ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பௌத்த பிக்குகள் கண்டுபிடிச்சு அந்த எண்ணெயின் மூலமாக அதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து வெளிச்சத்துக்கு எப்படியோ பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. கட்டையை எரிச்சு அதன் மூலமாக வெளிச்சத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக நின்று நிதானமாக காற்றடித்தாலும் அணையாமல் எரியக்கூடிய வகையில் ஒரு எண்ணெயை கண்டுபிடிச்சு அந்த எண்ணெயில் திரியை போட்டு பயன்படுத்த தொடங்கினார்கள். அதை வந்து கண்டறிந்தவர்கள் பௌத்த பிக்குகள் தான். இதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த நாளில் எல்லா இடங்களிலையும் தீபங்களை வச்சு கொண்டாடணுங்கிற ஒரு நடைமுறை பௌத்தத்தில் இருந்தது. அது பௌத்த பண்டிகை தான். இன்னைக்கு அதை கார்த்திகை தீபமாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து அயோத்திதாச பண்டிதர் புதிய புதிய விளக்கங்களை தர்றாரு. இதுதான் கட்டுடைத்தல்.